நேற்று நிக்சன் உள்ளே வந்தோடனே அர்ச்சனாவை வந்து முதல்ல பார்த்து க்ரீட் பண்ணல. நான் அதுக்கப்புறம் வந்து ஜோவிகா மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீட் பண்ணான். க்ரீட் பண்ணதுக்கப்புறமா அர்ச்சனா வந்துட்டு நிக்சன் கிட்ட ரொம்ப உண்மையாக கேட்டாங்க, எப்படி இருக்குடா, ஷோ பார்த்தியா, உனக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா, ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னோடனே, இல்லை நான் வெளியிலேயே போகல, நான் கேமே ஆடலை, ஆனால் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் சொல்கிறான். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்னு நிக்சனை யார் சொன்னாங்கங்கிறது இன்னும் தெரிய வரல. பட் நிக்சன் அப்படி சொல்கிறான், நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டேன். அப்படியாடா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்துட்டு திரும்ப சொல்கிறான், எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது, நான் வந்தோடனே பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன், ஸோ நிறைய ஒர்க்காக போயிட்டுருக்கு அப்படின்னு. மேபி ஏதாவது ஹீரோவாக கமிட் ஆயிருக்கானா, இல்லைனா மியூசிக் டைரக்டரா, சிங்கரா, எப்படி கமிட் ஆயிருக்கான்னு தெரில. அது வந்து சரியாக தெரியலை. இந்த பக்கம் இருந்து அர்ச்சனா கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கேட்டுட்டு அர்ச்சனா வந்து அவ்வளோ ஹாப்பியானாங்க. ஸோ நிஜமாக ட்ரூவாக நிக்சனுக்காக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம்டா உனக்கு அப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. ஸோ இனி அர்ச்சனா வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அர்ச்சனாக்கு இனி எவ்வளோ ஆஃபர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்காக பயங்கர ஹாப்பியாகிறாங்க. பட் இந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிக்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மலாம் வந்து என்ன பேசுவோம், பாட்டை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், அப்படி பேசுவோம். ஆனால் இங்கே ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பேசினா மக்களுக்கு போய் சேரும், என்ன பேசினா எப்படி போய் சேரும்னு அதையே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நமக்கு அது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அர்ச்சனா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நிக்சனுக்காக. அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா நிக்சன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிக்சன் அப்பா வந்திருந்தப்போ அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவனுக்கு நல்லா ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் போது அர்ச்சனா ஹாப்பியானது நமக்கும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.